பி. சுசீலாவுக்காக பாடுவதை நிறுத்திய ஜெயலலிதா. கலைச்செல்வி என்று பட்டப்பெயரோடு தமிழ் திரையுலகில் பிரபலமாக விளங்கியவர் செல்வி ஜெயலலிதா. இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம் மட்டுமின்றி ஹிந்தி படங்களிலும் நடித்து வந்தார். ஒரு ஹாலிவுட் படத்திலும் நடித்திருக்கிறார். ஹிந்தியில் இவர் திலீப் குமாரோடு ஒரு படத்தில் இணைந்து நடிக்க மறுத்துவிட்டார். காரணம், அந்த படத்தில் இவருக்கு முக்கியத்துவம் இல்லை என்று கூறப்பட்டதால். அந்த அளவுக்கு செல்வாக்கோடு தென்னிந்திய திரையுலகில் கோலோச்சி வந்த ஜெயலலிதா சிறந்த பாடகியாகவும் விளங்கி வந்தார். இவர் படப்பிடிப்பு வேளையில் அடிக்கடி சில நல்ல பாடல்களை முணுமுணுத்து வருவதை கேட்ட மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா நன்கு பாடுவதாக திரை இசை திலகம் திரு கே. மகாதேவன் அவர்களிடம் சொல்லி அவருக்கு பாட ஒரு வாய்ப்பு கேட்டார். அப்படி செல்வி ஜெயலலிதா திரையுலகில் முதலில் பாடிய பாடல் அடிமை பெண் படத்தில் வரும் அம்மா என்றால் அன்பு என்ற பாடல். அதற்கு பிறகு ஜெயலலிதா தமிழில் உள்ள பிரபலமான அனைத்து இசையமைப்பாளர்களிடம் ஏறக்குறைய பாடி முடித்தார். விஸ்வநாதனிடம் அவர் அற்புதமான பாடல்கள் பலவற்றை பாடியிருக்கிறார். அவர் ஒரு முறை ஸ்டுடியோவில் ஒரு பாடலை பாடிவிட்டு, அநேகமாக சூரியகாந்தி என்று நினைக்கிறோம், அந்த பாடலை பாடி முடித்துவிட்டு வெளியே வந்தபோது பிரபல பாடகியான பி. சுசீலா அவருக்கு எதிரே ஸ்டுடியோக்குள் நுழைந்து கொண்டிருந்தார். அப்போது செல்வி ஜெயலலிதா சுசீலா அவர்களை பார்த்து, நான் பாடிய பாடல் உண்டு, தற்போதுதான் ரெக்கார்ட் செய்யப்பட்டுள்ளது, அதை கேட்கிறீர்களா என்று கேட்டிருக்கிறார். அப்போது சுசீலா அவர்களும் அந்த பாடலை முழுமையாக கேட்டுவிட்டு, ரொம்ப நல்லா பாடிருக்கீங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு பாட்டு, வாழ்த்துக்கள் என்றாராம். உடனே சுசீலாவுக்கு தாங்க முடியாத சந்தோஷம். தான் எப்போதும் விரும்பி ரசிக்கும் பிரபல பாடகியான சுசீலாவே தன்னை பாராட்டி பேசியது அவருக்கு பெருமையையும் சந்தோஷத்தையும் அளித்தது. அதே சமயம் சுசீலா சிரித்தபடியே கூறினாராம், நீங்கள் பாடுகிறீர்கள், அது நன்றாக இருக்கிறது, சந்தோஷம்தான், ஆனால் எங்களுக்கெல்லாம் நடிக்க தெரியாதே, நாங்கள் எங்கு போய் நடிப்பது என்று வேடிக்கையாக கேட்டாராம். உடனே ஜெயலலிதா குழம்பி போய், நீங்கள் ஏன் நடிக்க வேண்டும் அப்படி என்று கேட்டிருக்கிறார். அதற்கு சுசீலா சிரித்தபடியே சொன்னாராம், நடிகைகள் எல்லாம் பாட வந்துவிட்டால் பாடுபவர்களெல்லாம் நடிக்கத்தானே போக வேண்டும், ஆனால் எனக்கு நடிக்கவும் தெரியாது, நான் என்ன செய்வது என்று சொன்னாராம். சொன்னவுடன் ஜெயலலிதாவிற்கு சற்று முகம் மாறியிருக்கிறது. அவர் சுசீலாவை கூர்ந்து கவனித்த போது சுசீலா அவர்கள் ரொம்ப உருக்கத்தோடு சொன்னார்களாம், ஆமாம், தொழில்முறை இல்லாத பாடகர்கள் எல்லாம் பாட வந்து விட்டால் இதுதான் தொழில் என்று இருக்கும் நாங்கள் எல்லாம் பிழைப்புக்கு என்ன செய்வது? நானாவது பரவாயில்லை, இப்போது தான் பாட வரும் சில இளம் பாடகர்களுக்கு நடிகர் நடிகைகள்லாம் பாட ஆரம்பித்து விட்டால் அவர்களுக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்கும்? அதனால் கொஞ்சம் யோசியுங்கள். இப்போதாவது பாடலாம், ஆனால் நடிகர் நடிகைகள் தொடர்ந்து பாடுவது என்பது பாடகர் பாடகிகளின் பிழைப்பை கெடுத்து விடாதா என்றாராம். அதிலிருந்து ஜெயலலிதா சினிமாவுக்கு இனிமேல் தான் பாடப்போவதில்லை என்று முடிவு செய்துவிட்டு அதிலிருந்து எந்த படத்துக்கும் பாடுவதை இல்லை என்று முடிவு செய்து விட்டாராம். ஆனால் தனிப்பட்ட ஆல்பங்கள் சிலவற்றை ஜெயலலிதா பாடியிருக்கிறார்.